இங்கே ஜேஜோ ஐலண்டில் ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கான். ஸோ அது போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாழ்க்கையிலே வாட்டி ஒரு வாட்டர் ஃபால் தண்ணியில் ஒரு வாட்டர் ஃபால் போய் கடல்ல கலக்கிறது பார்க்குறேன். இன்னும் கடல் கொதிச்சிட்டு இருக்கு. ஆமா, என்னது பாம்பு சைன்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இதுவே நான் பார்த்ததே இல்லை. எங்கேயாச்சும் கடை கட்டு பஸ் ஸ்டாப்ல செத்துச்சது நான் சொல்றேன். விக்கினாதான் கடைசியா போயிட்டு அந்த லாஸ்டா ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு தெரிஞ்சு அந்த ஒரு வீடியோ கேப் சொயக்கன்னு திருத்திட்டு போயிட்டாங்க. சொயக்கிடு நம்பவே முடியல. இது இங்க போட்டிருக்கா சியோன்ஜியோன் வாட்டர் ஃபால் 4000 2 பேருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு 2 வாட்டர் ஃபால் பார்த்துருக்கோம். செமையா இருந்துச்சு. ரெண்டுமே யூனிக்கா, ரெண்டுமே வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட் மார்னிங் காய்ஸ். இப்போ காலையிலே மணி பார்த்தீங்கன்னா 9:30. நம்ம காலையிலே மழை வரும்னு போட்டுருந்துச்சா, இன்னைக்கு ஃபுல்லாக மழை வரும்னு போட்டுருந்துச்சு. ஆனால் காலையில செக் பண்ணும்போது, வெதர் செக் பண்ணும்போது இப்போ 9:30 மணிக்கு 20% தான் மழை வருதா. அதுக்கப்புறம் மழையே வராதா 10 மணிக்கு. ஸோ அதனால கிளம்பிட்டோம் வெளியே சுற்றி பார்க்க. வாங்க போகலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த சட்டையை போட்டு காட்டவே முடியல. திருப்பி ஜாக்கெட் தான் போட்டிருக்கோம் மேலே. ஏன்னா கொடை எடுத்தா திருப்பி இது பண்ணணும். இது தான் அது ரெயின் போட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க கட்ட ஸ்லோர் போட்டிருக்கோம். ஏன்னா மழை வருதுன்னு சொல்லி. ஐயோ முடி 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 முடி. ஐயோ ஐயோ கஷ்டப்பட்டு செஞ்ச முடியெல்லாம் போகுது. ஸோ கிளம்பிச்சு அப்படியே ஓட வேண்டியதான். இப்போ நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த 20% மலை. எங்க விக்கினாவே தெரில. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா வாட்டர் ஃபாலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஜேஜோ ஐலண்டில் ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கான். ஸோ அது போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மழை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மழை 10 மணிக்கு நின்றுமா அப்படின்னு போட்டிருக்கு கூகுளில் தட்டி பார்க்கும்போது. அதனால தான் கிளம்பி ஜாலியாக போகிறோம். மழை வந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள்ஸமாக இருக்கும். இனி நாங்கள் மழை நின்றுன்னு ஒரு நம்பிக்கையிலே சப்பாத்தி போட்டு வந்திருக்கோம். ஸோ போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பஸ் ஸ்டாப்பு. இது அவங்க முன்னுக்கு தான் இருக்கு. அப்புறமேல மழை நின்றுச்சுன்னா இந்த ஜாக்கெட் கழட்டிட்டு உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிற ஒயிட் ட்ரெஸ்ஸோட போகலாம். எல்லாம் பஸ்ஸும் கிளம்புது போல. 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடும் போல. நாங்கள் இப்போ தான் பஸ் ஸ்டாப்புக்கே போகிறோம். இந்த தைவான், கொரியா இதெல்லாம் வெதரை கணிக்கவே முடியல. மழை வருது, அப்புறம் திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு குளிருது. என்னவோ புதுசு புதுசாக இருக்கு. வந்துட்டோம் பஸ் ஸ்டாப்க்கு. இதுதான் பஸ் ஸ்டாப் கேட். உங்கள் ஊர் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் தான் எடுக்க போகிறோம். இங்கே வெயிட் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம பஸ்ஸு 281. இப்போ நம்ம போவோம். பஸ் இப்போ தான் இருக்கு. ஸோ நம்ம உட்காரலாம் போயிட்டு. இந்த பக்கத்து உட்காருவோமா? ஸோ இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம். இதான் இவங்க பஸ்ஸு, நல்லா இருக்கு. இதோட பயணம் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 1 hour 17 நிமிஷம். ஸோ 1 hour 17 நிமிஷம். இப்போ நம்ம போய் ஒரு வாட்டர் ஃபால் பார்ப்போம். அப்படியா? ஆமாம், இறங்கி நடக்கணும். இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். வாங்க போகலாம். இப்போ எவ்வளோ வெட்டிச்சு தெரியுமா இந்த பஸ்ஸுக்கு? 1150 கொரியன் ஒன் வெட்டிருக்கு. கரெக்டா? ஸோ போகலாம்.
இப்போ வந்து நம்ம ஜேஜு ஐலண்ட்ல இருக்கோமா, அப்புறம் இன்னைக்கு ஒரு வாட்டர் ஃபால் வேற போய் பார்க்க போறோமா. ஆனா இன்னைக்குலேருந்து இப்போ வந்து தேதி வந்து இங்க எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4ஆம் மாசம் 22ஆம் தேதி. விக்னோட பர்த்டேக்கு கரெக்டாக இன்னும் 1 மந்த் இருக்கு. விக்னா பர்த்டே 5ஆம் மாசம் 22ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் இன்னிலேருந்து. அப்படியாம்மா? என்ன வாங்கி கொடுப்பேன்? கிஃப்ட் கிடைக்கிற பார்த்தா கிஃப்ட் கேக்குறீங்க. gift கொடுக்கணும், ட்ரீட் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. நான் கொடுக்க கூடாது, நீ தான் கொடுக்கணும். அப்போ பிறந்த நாளுக்கு ஞாபகம் வச்சுக்கோத. ஓகே, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஸோ விக்கினாக்கு வயசாக போகுது. பஸ் இன்னும் எடுக்கல, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு பஸ் எடுக்க. பஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கு கைஸ். கரெக்டா 9:55க்கு எடுத்துட்டாங்க. போய்கிட்டு இருக்கோம், மழை நின்றுச்சு. 우선 동사 날아가면 동일 수준 라우가 치유 세트입니다. கைஸ் இந்த இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க செடி. நல்லா தூங்கிட்டேன், தூக்கமா வருது. என்னன்னு தெரியல, டிராவல் பண்ணாலே தூக்கம் வருது. பஸ்ஸோ ஃப்ளைட்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஏன்னா தூக்கம் வந்துடுது. விக்கினா தான் முழிச்சு இருந்துச்சு. என்ன இன்னைக்கு சரியா தூங்கல. தண்ணி ஓடுது நடுவுல, 이번 정류장은 நடுவுல தண்ணி ஓடுது. 다음 정류장은 추하교입니다. This stop இங்க இல்ல மொதல் அங்க அங்க பாரு. 안전을 위해 정차 후 자리에서 일어나 주시기 바랍니다. இங்க பாரு கைஸ், நாங்க கிட்ட கிட்ட வந்துட்டோம். மழை பெய்யுது. இங்க பாருங்க செடியில ஆரஞ்சு பழம் இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இவ்வளவு பெரிய ஆரஞ்சு. ஆமா, ரோட்ல ஆரஞ்சு பழம் தொங்குது. தெரியுதா? 정류입니다. 다음 정류장은 구석거리입니다. இது ஆரஞ்சு சீசன் போல இருக்கு. 있는 자리에서는 안전벨트를 착용하고 주시기 நிக்கிறாங்க 바랍니다. பாரு, அந்த செடியில் தொங்குது ஆரஞ்சு பழம். ஃபுல்லா ஆரஞ்சு மரம் தான். ரொம்ப ஆ. பெருசா இருக்கு. அதுவும் அவ்வளோ பெரிய ஆரஞ்சுங்க. இதான் வாட்டி பாக்குறேன். இப்போ வந்து இறங்கிட்டோங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே. இப்போ இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. மேப் சொல்லுது. அங்கெல்லாம் கடை இருக்கும் போல. திருப்பி கொடை மலை. நாங்க ரெயின் கோட் எல்லாம் வச்சிருக்கோம் சரிமா. கொடை ரெயின் கோட் எல்லாம் வச்சிருக்கோம். என்ன ஷூக்கு ஒரு ரெயின் கோட் வாங்காம மறந்துட்டேன். இல்லைன்னா இப்ப நிலையாமலே போலாம். மழை வராதுன்னு சொன்னிச்சு இந்த கூகுளே, என்னையே டிமிக்கி அடிச்சிருச்சு. ரோடு அப்படி கட்டுது, நான் மேப் இப்படி கட்டுது எப்போ சொல்லி. அதான் சரி நாங்க மேப்பையே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி போறோம். இன்னைக்கு என்ன இந்த வாட்டர் ஃபால் க்ளோஸா? ஆளே இல்லாமா? அம்மா அமைதியா இருக்கும். எப்போ தண்ணி போற எப்படி அடிக்குதுங்க, பயமா இருக்கு. இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு. சின்ன சின்ன துணை கூட இவ்வளவு தண்ணி தான் இருக்கு. என்னமோ போட்டிருக்கேன், எது இதா? காட்சி இருக்கா? இல்ல வந்துட்டுமா 18 நிமிஷம். கேஸ் இங்க பாருங்க, தண்ணி மழை வருதுல்ல, தண்ணி பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. டேஞ்சர்னு போட்டிருக்காங்க.
ஆனா இந்த நம்மளுக்கு இதுல போக சொல்லிதான் சொல்லுச்சு, ரோடு தாண்ட சொல்லி. ஆனா இவங்க சாத்தி வச்சிருக்கான். நம்ம மெயின் ரோட்ல தான் திருப்பி நடந்து சுத்திட்டு வரணும். எது மெயின் ரோடு? வந்த பதிலே போகணுமா என்ன? இல்ல, குறுக்கு சந்துல எல்லாம் ஏமா வந்த? யாருமே இல்ல இந்த இடத்துல. இந்த மேப்பை பார்த்தீங்களா? எந்த சந்துலலாம் பூர் சொல்லுதுன்னு. இதான் பயங்கரமான மேப்பு. எல்லாத்தையும் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அது பிரிட்ஜ் தாண்டி போயிருந்தா ஈஸியா இருந்திருக்கும் நம்மளுக்கு. பரவாயில்ல. ஈஸி முக்கியம் இல்லை வீட்டுனா, சேஃப் தான் முக்கியம். இப்போ ரோடு தாண்டி வந்துட்டோம். தான் அங்கதான் அந்த கூகுள் மேப் பைத்தியம் அங்க போய் எங்கேயோ ஒரு சந்தில விட்டுச்சு. இப்போ வந்து நாங்க வந்து கரெக்டான வழியில் வந்துட்டு இருக்கோம். மெயின் ரோட்லயே வந்துடலாம் ஈஸியா. ஐயோ என் சப்பாத்தி நலிது, அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப இங்க கொஞ்சம் காடிலாம் இருக்கு. போட்டிருக்கு பார்க்கலையா? டிக்கெட் ஆஃபீஸ். ஆக்சுவலி இந்த ஜாக்கெட்டோட கேப் ரொம்ப பெருசா இருக்கு. மூஞ்செல்லாம் மறைச்சது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. இன்னும் 150 மீட்டர்ல ஜியோங்பாங் வாட்டர் ஃபாலோட டிக்கெட் ஆஃபீஸ் இருக்கான். வாங்க போவோம். அது கண்ணு மறைச்சிருதா? இதா இருக்கு. ஐயோ சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி, வேற வழியில நனைஞ்சு போ. நல்ல வேலை கட்ட சுலர் போட்டு வந்தோம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் நனைஞ்சு போயிருக்கும். ஆனா இந்த வெள்ளை சட்டிக்கு லக்கே இல்லைங்க. எப்போ போட்டாலும் இந்த ஜாக்கெட் போடுற நிலமை தான் வருது. பேசாம நாளைக்கு இதே வச்சு கண்டினியூ பண்ணுவோம். வெள்ளை சட்டை நாளைக்கு மழை பெய்யுதுன்னு போட்டிருக்கு கூகுள் வெதர். எங்கேயோ சத்தம் கேக்குது, நல்லா தண்ணி சத்தம். அந்த வாட்டர் ஃபாலோட ரிசல்ட் தான் இது. இங்கேயிருந்து பார்க்கலாம் நினைக்கிறேன் வாட்டர் ஃபால். ஐயோ என் கேமரா இது வரைக்கும் நான் நினைச்சதே இல்லை. என் கேமராவை என்னால பார்க்க முடியாதுமா, ஏன்னா ரொம்ப கட்டியா இருக்கேன். டிக்கெட் ஆஃபீஸ் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. முத போய் அந்த சந்தில தான் எங்கேயோ விட்டுச்சது மேப்பு. தண்ணி எவ்வளவு வேகமா வருது பாருங்க. ஆனா இந்த சைடு என்ன இருக்குன்னு என்னால பார்க்கவே முடியல. எப்போ இதான் அந்த வாட்டர் ஃபால் போல. ஆனா கைஸ் வாழ்க்கையிலே வாட்டி ஒரு வாட்டர் ஃபால் தண்ணில ஒரு வாட்டர் ஃபால் போய் கடல்ல கலக்கிறது பாக்குறேன். இன்னும் கடல் கொதிச்சிட்டு இருக்கு. ஆமா பயமா இருக்கு. இதோ இதான் அந்த வாட்டர் ஃபாலோட மேல. இப்ப நம்ம போய் கீழே பகுதி பார்ப்போம். ஆனா அநேகமா நீ எங்கேயோ விட்ட அந்த டிக்கெட் ஆஃபீஸ் அதான் போல. நான் ஜூம் பண்ணி காட்டவா கொஞ்சம்? வருதா? இது வாட்டர் ஃபால். அது வந்து தண்ணியில போய் தண்ணினே வருது, கடல்ல போய் கலக்குது இந்த வாட்டர் ஃபால். இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த கேமராவே வாட்டர் ப்ரூஃப் தான். பயமா இருக்கு. இது ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். டிக்கெட் ஆஃபீஸ் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க, டிக்கெட் ஆஃபீஸே காணோம். சரி வாங்க அப்படியே நடந்து போவோம்.
மலையில வந்து ஒரு பயங்கரமான எப்பா மழை பெய்யறதுனால வாட்டர் ஃபால் கலர் இப்படியே ஆயிடுச்சா? இருக்கலாம். டிக்கெட் ஆஃபீஸ் தாண்டிட்டுமா? கையை வலிக்குது. ஒரு கையில கேமராவும் ஒரு கையில கொடையும் பிடிக்கிறதுனால. அம்மா கடலை பாக்குறதுக்கே பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, கடலே தெரிய மாட்டேங்குது guys. அப்படியே அந்த மழை வருது இல்ல, அதுல மறைச்சிருச்சு. அப்படியே அந்த டிக்கெட் ஆஃபீஸ் தேடிக்கிட்டு வந்துட்டோம். விலை பாருங்க எவ்வளவு போட்டிருக்குன்னு. ஒரு ஆளுக்கு வந்து 2000 கொரியன் ஒன். ஸோ இப்போ நம்ம 2 பேர். Hi, 2 people. Hot can. ஸோ நம்ம 2 பேருக்கு 4000 கொரியன் ஒன் வந்துச்சு. இப்போ அதை எடுத்துக்கிட்டே அந்த அழக போய் பார்ப்போம். ஆபத்தான. ஆபத்தான அழகு. Thank you. தலைக்கீழ காட்டுறேன். மழை வந்தாலும் இங்க விடுறாங்க பாருங்க போறதுக்கு. காட்டேன். இதான் நம்ம வாங்கின டிக்கெட். 2 பேருக்கு சேர்த்து 4000. போட்டோ எடுக்க புரியாமா? எடுத்துக்கோ. There are about 130 stairs on the viewing path. So be careful போட்டிருக்காங்க. இதோ இதான் அந்த ஜியான்பாங் waterfall. இது கொஞ்சம் நிக்க வைப்போம். இது வச்சுட்டு செம்ம குளிருதுங்க. கையெல்லாம் நடுங்குது. ஐயோ 5 நிமிடம் தான் கடைசிங்க. ஓ கைய பாரு வலிக்குது எனக்கு. சரி போலாமா? வாங்க போவோம். எத்தனை பேர் போறாங்க பத்தியா இந்த மலையிலயும்? மலையிலயும் அத்தனை பேர் போறாங்க. வாங்க போவோம். நான் பாத்துக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். 130 படி இருக்கான். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டர் ஃபால் கடல்ல கலக்கிறத பாக்குறோம். ஆனா இன்னைக்கு கலர் வேற மாதிரி இருக்கு, சாக்லேட் கலரா. ஏன்னா இன்னைக்கு வந்து மழை. பார்த்து மெல்லுமா தான் இறங்கணும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டவா? அங்க பாருங்க வாட்டர் ஃபாலா அங்கதான் வருதா. அப்ப கடல்ல கலக்குது. அந்த கடல்லையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் இந்த மாதிரி பாக்குறேன். டிக்கெட் கன்ஃபார்மிடா. சொன்னேன் தானே அந்த வாட்டர் ஃபால் அங்க இருக்கா. இப்படி வந்தா கடல். அந்த கடல் இன்னைக்கு நல்லா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இது பார்க்கறதுக்கு எது சுனாமி மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்படி இப்படி நம்ம மலையில கூட நம்ம வந்து பாத்துட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம் தான். அவங்க நவுந்தா நான் இப்ப எடுப்பேன். பயங்கரமா இருக்குமா சரிதா. வாட்டர் ஃபால் அப்படியே வந்து கடலை கலக்குது. எத்தனை பேர் இந்த மாதிரி பாத்திருக்கீங்க? நான் இதான் முத வாட்டி பாக்குறேன். நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா?
நம்ம அப்படியே கீழே இறங்கி போவோம், இன்னும் கீழே வரைக்கும் போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க தண்ணி எப்பா. இப்ப நம்ம கீழே வந்துட்டோம் அப்படியே. ரொம்ப வழுக்குமா, பார்த்து ஜாக்கிரதையா போகுங்கன்னு சொல்றாங்க. அழகா போட்டிருக்காங்க. பிங்க் வந்து ஏறுது, ப்ளூ வந்து இறங்குது. இங்க போலாமா? எப்பா பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஆகோசமா இருக்கு கடல். பாருங்க எப்பா. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, கிட்டையாவா போலாம். வாட்டர்ஃபால் அண்ட் கடல். பாவம் உங்க கடை வீணா போயிடுச்சு போல, காத்தடிச்சு. இல்லைன்னா இங்க நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஏன்னா இது வந்து சாப்பிட்ற இடம் தான், சீ ஃபுட். ஸோ நம்ம இன்னும் கிட்டையா போலாம். மெல்லமா வாமா. பாம்பு இருக்குமா இங்க? எப்பா பாம்பு இருக்குமா இங்க? என்னது பாம்பு சைன்லாம் போட்டிருக்காங்க? ஐயோ காட், நாங்க போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. நெலஞ்சிரும் போலியா அங்க போனா? ஐயோ அது கிட்ட வந்துட்டோங்க. ஆச்சரியம், இவ்வளவு ஆச்சரியத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த டிராவல்ல தான் நிறைய இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் பாக்குறோம். அப்பா வாட்டர்ஃபால். அப்படியே போய் கடல்ல கலக்குது அந்த வாட்டர்ஃபால். மழை டைம் இல்லாம நார்மல் டைம்ல வந்தீங்கன்னா இது நல்லா வெள்ளையா தெரியும் தண்ணி. இப்ப சாக்லேட்டா வருது. எப்படி இருக்கு? கண்டிப்பா நல்லா இருக்கும், ஏன்னா இதுமே நான் பார்த்ததே இல்ல. இப்போ நம்ம இந்த வாட்டர் ஃபால்ல இருந்து கிளம்ப போறோம். நாங்க கொடை அங்க வச்சுட்டு போட்டோ பிடிச்சிருந்தோமா,
கண் சிமிட்டும் நேரத்தில் எவரோ ஒருத்தர் நம்ம கொடைய தூக்கிக்கிட்டு போயிட்டார். அது யாருன்னு தெரியவில்லை. விக்கின தேடிக்கிட்டு போகுது. இப்படியா திருடுவீங்க கொடைய? எனக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு, இப்பதான் காணோம். ஜிப்பு மூடி வச்சிருக்கா. இப்ப என்ன பண்ணுவ நீ? போடலாம? அதான் ரெயின் கோட் இருக்கு. ரெயின் கோட் போடுங்க. இல்ல அங்க யாராச்சும் நவுத்தி வச்சிருக்காங்களா? இருக்கலாம். நடப்பறேன் விடு. தேவையா? ரெயின் கோட் போடலாம் இங்க சொல்லிட்டு. கைஸ், இப்போ நம்ம வந்து கிளம்புறோம் இந்த இடத்த விட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம கொடைய ஒரு விளக்காரவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் விளக்காரவங்களாம் திருட மாட்டாங்கன்னு. கடைசியாக பார்த்தா நம்ம கொடையை திட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி நடந்துக்கிட்டாங்களே. மழை டைமில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்களே கொடையை பார்த்து பார்த்து எடுத்து வந்தோம். கடைசியாக நம்ம கொடையை தூக்கிட்டாங்க அழிக்கா. சரி பரவாயில்ல விடுங்க. ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு, கடுப்பாக இருக்கு. விக்கினாக்கு இப்போ கொடை இல்லை, ரெயின் கோட் போட்டு வருது. எங்கேயாச்சும் கடை கட்டுமே பஸ் ஸ்டாப்ல செத்துச்சது நான் சொல்றேன். ஐயோ உனக்கு என்ன ஊரை போட திட்டிக்கிட்டே அவ்வளோ பாக்கெட்டுக்குள்ள சொருவிச்சு. டோன்ட் யூ ஹேவ் ஷேம் அப்படிதான் கேட்பேன். Don't you have shame? Sold my umbrella. You don't have money? Why go come travel? ஓய் நினைக்கிறேன் இதே 7 லெவல்ல வந்து அந்த கொடையை பார்த்துருக்கோம். 43 வெளின்னு போட்டிருக்கோம். கிடைச்சனா இங்க திருப்பி பாருமா, இந்த வியூ கிடைக்காது. guys சப்பாத்தி இப்ப ஃபுல்லா நிலை போகுது. வெறியாவது இருந்து இப்ப என் கொடையை திட்டிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சம்பவத்தை. விக்கினாதான் கடைசியா போயிட்டு அந்த லாஸ்டா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோ கேப்ல சொயக்கன்னு திருத்திட்டு போயிட்டாங்க. சொயக்குது. நம்பவே முடியல. இந்த மழை டைம்லலாம் இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொடைய குடைச்சிட்டோம். இப்பதான் எனக்கு தெரியுது ஹெவி மழை வந்துச்சுன்னா. இப்ப நான் போய் அங்க போய் சரி ஒரு குடை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அது GX25 போய் பார்த்தோம். 14,000 வெளியா. நான் என் கொடைய நான் யாருக்கும் தானம் கொடுத்துட்டு இப்ப நான் வந்து 43 வெளி கொடை வாங்கணுமா? இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா இப்ப அது எங்கேயாச்சும் நீல கொடையோட பார்த்தேன், செத்துச்சது. இப்ப என்னால எடுத்துக்கவே முடியல. நேற்று எவ்வளோ வந்து என் காசை ஸ்வேப் பண்ணிட்டு போயிட்டான். நான் ஒரு ஆளுக்கு கட்ட வேண்டிய காசை 3 பேருக்கு சேர்த்து கட்டிட்டு வந்தேன். இப்ப யாரோ ஒரு ஆள் வந்து இங்க கொடையை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன நினைச்சிருக்காங்க எனக்கே புரியல. கூகுள்ல மழை வராதுன்னு சொல்லிட்டு மழை வர வச்சிருச்சு. அப்புறம் ரோடு சாத்தி இருக்கிற சுங்காயில போடு சொல்லுது. போய் அது குதிக்கணுமா என்னன்னு தெரியல. அந்த படி ஏறி வர்றதுக்குள்ள கையால நடிக்கிச்சு. மயக்க வேற வந்துடுச்சு. சாப்பாட்டும் கிடைக்கல. சாப்பாடு வேற இல்ல, காதெல்லாம் அடைக்குது. என்னத்த சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி இப்ப எங்க போறீங்க? இன்னொரு வாட்டர் ஃபாலுக்கு. பத்தல. இப்ப அங்க போய் இந்த கொடையும் தொலைச்சாதான் கரெக்டா இருக்கும். ஓகே நல்லா இருந்துச்சு தெரியுமா guys. உண்மையாவே நல்ல அழகான போட்டோஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. சந்தோஷமா வெளியே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஆட்டையை போட்டுச்சு என் கொடைய. நினைச்சே பார்க்கல. பொம்பளையா இருந்துச்சு. ஐயோ சரி நான் மேப் பார்க்கணும். பாய். நாங்க இப்ப அப்படியே நடந்து வந்தோமா, கொஞ்ச நேரம் பிட் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு இதோ இங்க வந்து இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். மழை நிக்குமான்னு பார்த்தா மழை நிக்காது போலயே. எப்படி இருக்கு பாருங்க இந்த கடல். ஓகே இப்ப அப்படியே நடக்கிறது கண்டினியூ பண்ணலாம்.
அப்படியே நடந்து வந்துட்டோம் பஸ் ஸ்டாப்க்கு. இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பே இல்லை, ஒரு குச்சி மட்டும் தான் இருக்கு. ஸோ வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு வரும் இன்னும் 5 நிமிஷத்துல. கொடையை மடக்கிக்கோ, பஸ் வந்துக்கிட்டு இருக்கே. ஸோ பாப்பா போகிறோம். நல்ல வேளை பஸ் வந்துருச்சு. இங்கெல்லாம் பஸ் வருமானே தெரியாது, நாங்கள் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே தான் அந்த மேப்பில் கரெக்டான டைமிங் சொல்ல மாட்டேங்குது. ஆனாலும் பஸ் வருது. 641 எடுத்து நம்ம இப்போ இன்னொரு வாட்டர் ஃபாலுக்கு போக போகிறோம். டிராஃபிக் லைட் அதான் ஆளே இல்லை. ஆனால் எவ்வளோ டிசிப்ளினாக கடைப்பிடிக்கிறாங்க பாருங்களேன் அந்த டிராஃபிக் லைட்லாம். இந்த பஸ் ஏறணும்னா 5 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாமா அந்த இடத்துக்கு. ஐயோ மழை இப்படின்னு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் எங்கே, நான் சந்தோஷப்படுற மாதிரி தான் எதுவுமே நடக்காது. தேங்க்யூ வாங்க. வருது வருது வருது. எக்ஸ்கூஸ் மீ, சிக்னல் போட்டாரே. பஸ்ல ஆளே இல்லை, நம்ம மட்டும்தான் போல இந்த பஸ்லயே. இப்படி தெரிஞ்ச ரெயின் கோட் கட்டி. ஹலோ, 천천히 가요. 허리가 아프다. 허리가 버스만 갔지? 오늘 버스만 갔지? இல்லை காசு வெட்டுச்சு 1150. இது வந்து முதல் நம்ம ப்ளூ லைன்ல வந்தோமா, இப்போ வந்து நம்ம வந்து கிரீன் லைன்ல போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து 3 லைன் இருக்கு. ஏதோ கூகுள்ல போட்டுருந்துச்சு இந்த மாதிரி ஒரு லைனுக்கு ஒரு வாட்டி காசு கட்டினா அதோட காசு கட்டுவேன் சொல்லிச்சு. அதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். 다음 정류장 அதான் கடைசி சொல்லி. அடிக்க வேணும் அப்படி. எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த இடம், நிறைய போட்டு இருக்குங்க. வந்துட்டோம். அப்ப அப்புறமா இங்க இருந்தே பஸ் எடுக்கலாமா? நம்ம வந்துட்டோம். இந்த பஸ் தான் வந்தோம் 641. ஐயோ விக்ரமா, விக்ரம் இப்ப வந்து வீடியோ எடுக்கல, அதுக்குள்ள அந்த பஸ் போயிடுச்சு. நீ ஒன்னும் எடுக்க தேவையில்லன்னு சொல்லி. ஏமா இங்க கொஞ்சம் மழை குறைவா இருக்கு, ஆனாலும் நம்ம ரெயின் கோட் தான் போடணும். ஏன்னா மழை வருது. எப்ப குறைவா இருக்குன்னு என் வாயில இருந்து எது சொன்னாலும் அதான் ஏக்கு மாறாவே நடக்குதே. இங்க ஏதாச்சும் இந்த சாப்பிடுறியாமா? போ, ஃப்ரைட் ரைஸ் இருக்கா கீழே போய். ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்க, பாத்துக்கிட்டு. ஃப்ரைட் ரைஸ் அது இல்ல, சியோ மட்டும் தான் இருக்கேன். மேகி சாப்பிடலாமா? ஹனோய் கோம்ராங் ஃப்ரைட் ரைஸ் தான் அது. கூம்ராங். இதுனா பண்டி கறியா? பண்டி ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். சியோ மட்பாடு இருக்கு. கைஸ் கொஞ்சம் ஆசைப்பட்டு இந்த நாசி கோரிங் சாப்பிடலான்னு வந்தோம். ஆனா என்ன, அது வந்து பண்டி நாசி கோரிங்கா. நாங்க வந்து போக் சாப்பிட மாட்டோம், அதனால நம்ம எப்பயும் போல சியூ மட்டுக்கே போறோம். போயிட்டு மேகி இருக்கான்னு பார்ப்போம். ஆனா இந்த கண்டாவே இது garlic flavor. சரி இதே சாப்பிட்றோமா? சாப்பிடுறியா? நீ இது கார்லிக் ஃப்ளேவர் சாப்பிட போறியா? இதென்ன எக்கா? இங்க இருக்கா அது கஞ்சி சோறு? இது என்ன, இது என்னது? இது எக்கா? இது போட்டோ பிடிச்சி பாரு. அப்படியே பஸ்ல இருந்து இறங்கணுமா, செம்ம பசி. ஏன்னா முதையே சாப்பிடாம அந்த வாட்டர் ஃபால் போய் பார்க்க போகும்போது லைட்டாக மயக்கம் வந்துருச்சு. அதனால இப்போ சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் ஃபால் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ என்ன சாப்பிட போகிறோம்னா மேகி சாப்பிட போகிறோம். இது கேட்டு பார்த்தோம், இது என்ன மேகின்னு, எக்கா. ஸோ இது ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் விக்கினா வந்து இந்த சிக்கன் சமியம் அது வாங்கியிருக்கு. இதான் சாப்பிட போகிறோம் இப்போ. நாங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம அந்த வாட்டர் ஃபால் போய் பார்க்கலாம். சமைச்சிக்கிட்டு அன்றைக்கி தான் மேகி ஃபெயில் ஆயிடுச்சு அந்த என்னது ராமேன் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில்.
அந்த வீடியோ போய் பாருங்க, செம்ம காமெடியாக இருக்கும். மணி வந்து இப்போ 1:40. நாங்கள் காலையிலே ஹோட்டல்லேருந்து கிளம்பணுமா, இப்போ தான் வந்து சாப்பிடவே உக்காந்துருக்கோம். அப்புறம் இங்கே சியூ மாட் இருக்குல்ல, அந்த மாட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்தமாரி உட்காந்து சாப்பிட்லாம். நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு போகலாம். அதுதான் இப்போ நாங்கள் செய்கிறோம். ஆனால் எந்த ஊர்லேயும் கஷ்டப்படாத அளவுக்கு இந்த கொரியாவில் ரொம்ப கஷ்டப்படுறோம் சாப்பாடுக்கு. ஏன்னா பாஷை புரிய மாட்டேங்குது, என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியலையா, கோழியா இல்லை பண்டியான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆமாம், இது எக்கு மேகி தான். எக்குக்குன்னு ஒரு மேகி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி சிக்கன் மேகி இருக்கு, அதில் வந்து சூப் வந்து செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். ஆனால் கறி இருந்துச்சு, அது வந்து கிம்ச்சி போட்டிருக்காங்க. அதனால எனக்கு அது பிடிக்கல அந்த டேஸ்ட்டு. அதனால அந்த மேகி வாங்கலை. அதனால இது புதுசாக ஏதோ எல்லோ கிச்சன்னு சொல்லிட்டு எக்கு மேகி வாங்கியிருக்கோம். விற்கணும் அந்த கார மேகி சாப்பிடுது பாயெல்லாம் பாருங்க, அப்படி சூப்பர். பாய் பாய். ஐயோ வரைக்குது. ஐஸ் தண்ணி சொல்லலாமா? அம்மா என்ன வந்து என்னோட மேகி வந்து எக்கு மேகி. இது உரப்பெல்லாம் இல்லை. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ஏதோ இருக்கு, சும்மா சாப்பிடலாம். ஆயாம் நல்லா இருந்துச்சா இது நல்லா இருக்கா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு மழை வரலையா, மழை நின்றுச்சு. அதனால இப்பயாச்சும் இந்த வெள்ளை சட்டையை காட்டலான்னு ஜாக்கெட்டை கழட்டிட்டோம். ஸோ இப்போ நடந்து அந்த இன்னொரு வாட்டர் ஃபாலுக்கு தான் போகிறோம். இப்படி நடந்து மின்னிக்கா போகணுமா. மழை பெய்ய வந்து நல்லா. அதான் எப்படிலாம் டார்ச் பண்ணிச்சு தெரியுமா அந்த மழைனால ஒரு கொடை வேற காண போச்சு. சரி பரவாயில்ல, எடுத்து உங்களுக்கு அது உதவியா இருக்கட்டும். என்ன பண்றது, வேற என்னதான் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. வாங்க, எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும் எதையாச்சும் ஒன்று சுட்டுட்டு போயிடுறாங்களா 5 செகண்ட்ல. ஆனா 5 செகண்ட்ல இப்படி கொடை காண போகும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. இப்போ மணி கரெக்டா 2 மணி ஆச்சு. மூஞ்சில் இருக்க பவுடரும் போச்சு. காலையில அழகா கிளம்பி வந்தேன். எப்போ கொஞ்சம் இருப்பா. நீ பைத்தியக்காரி. எங்கேயோ காட்டுதா? இந்த வாட்டர் ஃபாலுக்கு நிறைய பேர் வருவாங்க போல, ஏன்னா நிறைய டூரிஸ்ட் பஸ்ல இருக்கு. ஓ இங்க பாரு வைக்கணும், பொட்டேட்டோ தூரம் நடந்து வந்துருக்கலாம் போல. ஸ்ட்ராபெரி இதெல்லாம் ரியலா? பாக்குறேன், வாங்க சொல்லிடுவாங்க. பார்த்தா பார்த்தாலே வாங்க சொல்லிடுவாங்க. இங்க பாரு நைட் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இங்க வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப ஃபேமஸ். நான் சொன்னேன், இந்த பாருங்க இந்த ஜூஸ். அந்த கிழங்கு சாப்பிட்டுருக்கேன். கிழங்கா? ஐயோ என்ன வச்சு தள்ளிட்டு போயிருந்தா. இங்க 7-Eleven அப்புறம் சியூ கடை தாங்க செம்ம ஃபேமஸ். இங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து இங்கேயும் 2000 கொரியன் ஒன் தான். வாங்குறியா? ஆனா கசியோ 2 நம்ம வந்து கார்ட்லயே பே பண்ணிடுறோம், அதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இதோட ஓப்பனிங் அவர் பாருங்க, ராத்திரி வரைக்கும் போலாமா, 9:20 வரைக்கும். அதான் டிக்கெட்டா? ஓகே இதான் டிக்கெட். இது இங்க போட்டிருக்கா, சியோன்ஜியோன் வாட்டர் ஃபால் 4000.
ரெண்டு பேருக்கு. ஒண்ணுது நல்லா இருக்கும். வாங்க போவோம். ஆமா இந்தா இது போட்டோ ஓட்டிக்கல. தண்ணி பாருங்க, மழை வந்ததுனால எவ்வளவு மேலையா இருக்கு நீ. ஊ அன்யகாசியோ அப்படின்னா ஹலோன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இது வந்து நம்ம நாளைக்கு போலாம். ஏன்னா நாளைக்கு தான் வந்து மழை வராதான், அதனால நம்ம நாளைக்கு அங்க போறோம். அப்புறம் வேற எங்க இப்போ நம்ம வந்து இதோ இவ்வளவு பெரிய மேப்புங்க. இப்படி இது இது ஏதோ ஒரு மவுண்டன். ஆமா, 2 கிலோமீட்டர் நடக்கணும் இங்கிருந்து. என்னது 2 கிலோமீட்டர்? அதுதான் பார்க்க போறோம், நாளைக்கு போய் பார்க்கலாம். இதாவது ஜியான் ஃபால்ஸ் இப்படி இருக்குமா அழகா. ஆள் நிறைய தான் இருப்பாங்க. ஆமா, இந்த ஃபால்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ் போல. வந்த ஃபால்ஸ் வந்து மழை வந்து இருந்துச்சு, அதனால தான் ஆள் குறவு போல. நான் அது ஃபேமஸ் தான். இருக்கலாம். ஏன்னா இந்த ஃபால்ஸ் பாருங்களேன், திங்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. அங்கேயே வித்தாங்கன்னா கொஞ்சமா. கல்ல பார்த்தே இல்லையா? ஆமா, இங்க இருக்கிற கல்லெல்லாம் பாருங்க கருப்பா இருக்கு. பொம்மை. அந்த கருப்புலயே பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உட்கார்ந்து கூட போட்டோ எடுக்கலாம் போல. ம் சரி, வரும்போது இருக்குமா? ஓகே. இங்க எல்லாமே இந்த பொம்மை தான் இருக்கு. என்ன அர்த்தம்னு தெரியலையே. அழகா இருக்குல்ல. அங்க நம்ம டிக்கெட் வாங்குறோமா முன்னிக்கு, அந்த டிக்கெட் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா முன்னிக்கு வந்து திருப்பியும் நம்ம கிட்ட அந்த டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் வீசிடக்கூடாது. இதோ சொன்னேன் தானே, இங்க தான் டிக்கெட் திருப்பி செக் பண்ணுவாங்க. தேங்க்யூ. சம்சாமிகா. இந்தா வச்சுக்கோ. ஓகே வாங்க போலாம். உண்மையாவே 2 கிலோமீட்டர் நடக்கணுமாமா? இல்ல, சும்மா ஹே பண்டி. போலாம், நடந்து போலாம். நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க இந்த இடத்த. அழகா இருக்கு. போனது வந்து நேச்சுரலா இருந்துச்சு. என்னன்னா எந்த ஒரு இதுவும் செய்யாம அப்படியே நேச்சுரலா வச்சிருந்தாங்க. இந்த இடத்த கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்காங்க. நடக்கிற பாதெல்லாம் போட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் அழகா செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா தண்ணி ரொம்ப மேலேயே இருக்கு. இதோட டிக்கெட் பிரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2000 கொரியன் ஒன். 2000னா 6 வில்லி. ஆனா இங்கேயும் இதாதான் இருக்கும் போல தானே, வெள்ளை கலரா இருக்காது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு மழை வந்ததுனால நம்மளால வெள்ளை கலர் வாட்டர் ஃபால் பார்க்க முடியாது. சாக்லேட் கலர் வாட்டர் ஃபால் தான் பார்க்க முடியாது. போன வாட்டி நம்ம வியட்நாம் போகும்போதும் அது செம்ம பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபாலும் நான் பார்த்தது இல்ல. ஏன்னா அவ்வளோ வேகமா தண்ணி வந்துச்சு. நினைச்சேன் ஏதோ மினி சுனாமி வந்துருச்சுன்னு போல. அது அந்த பிரிட்ஜ் எல்லாம் முழுங்க வச்சிருச்சு தானே, அங்க போய் நிக்க முடியும். அந்த போன வாட்டி நாங்க வியட்நாம்ல போன வாட்டர் ஃபால் வந்து ஆளுங்களை போய் நடக்கவே விடல. ஏன்னா அது ஆல்ரெடி அவ்வளோ தண்ணி அங்க பெருகுதுன்னு சொல்லி அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் நம்மள போக விடுறாங்க. ஏன்னா சேஃப் தான் போல. இல்ல இது கொஞ்சம் தூரமா இருக்கும் அதனால போல. ஆமா இருக்கலாம். ஆனா உள்ளது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கிட்டே போய் பார்த்தோம் அந்த வாட்டர் ஃபாலு.
அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் பார்த்துருக்கீங்களா கைஸ்? நீங்க பார்த்துருக்கீங்க கீழே கமெண்ட் அனுப்புங்க. ஏன்னா நான் பார்த்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நாங்கள் 2 பேருமே. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா, இது மாதிரி வித்தியாசமா பார்க்கணுன்னு. அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் பாருங்க. வாட்டர் ஃபாலு ஆனால் கடல் அப்படியே டைரக்டா எந்த ஒரு இதுவும் இல்லாம லிங்க்கும் இல்லாம நேராக டைரக்டா கடல்ல கலந்துருச்சு. அது நம்ம பார்த்தோம் கண்ணால. என்ன மழை வந்துச்சாங்கன்னா அதனால கொஞ்ச நேரம் தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிச்சு, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. வாவ், எப்படி இருக்கு பாருங்க இந்த வாட்டர் ஃபால். வாட்டர் ஃபால் மேல இந்த ஊத்துற அழகே தனி இல்ல. ஆனா முதல்ல இன்னும் நிறைய தண்ணியா இருந்துச்சு, இது இன்னும் குறவுதான். கொஞ்சம் கிட்டியா காட்டுறேன். இப்படி இருக்கு. ஆனா இங்க இது வாட்டர் ஃபால் மேலே தெரியல, ஏன்னா அவ்வளவு தண்ணி ஆழம் இருக்கு. இங்கெல்லாம் குளிக்க முடியாதுன்னா ஜஸ்ட் பார்க்க தான் முடியும், பார்த்து ரசிக்க முடியும். ஆனா அழகா தான் இருக்கு இந்த வாட்டர் ஃபால். இன்னைக்கு நம்ம ஒரு 2 வாட்டர் ஃபால் பார்த்துருக்கோம். செமையா இருந்துச்சு. ரெண்டுமே யூனிக்கா, ரெண்டுமே வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கானே கீழே கமெண்ட். இன்னைக்கு நம்ம 2 வாட்டர் ஃபால் பார்த்தோம். ரெண்டுமே வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த டே இவ்வளவுதானா? வேற ஏதாச்சும் செய்யலாமா? ஆனா நாளைக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, நாளைக்கு இன்னும் சீக்கிரமா எழுந்திரலாம். ஏன்னா நாளைக்கு மழையே வராதான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துச்சு கிளம்பி போகலாம். ஆக்சுவலி இன்னைக்கு மழை பெய்யுறதுனால பெருசா ஐடியா இல்லதான் இது. ஆமா சூப்பர். ஆமா, ட்ரை கொடுக்கலான்னு தான் சொல்லி வந்தது. ஆமா. ஆனா ட்ரைலயே 2 வாட்டர் ஃபால் பார்த்தாச்சு. ஓகே தான், செமையா இருந்துச்சானா ரெண்டுமே. நாளைக்கு வேற பார்ப்போம். இப்போ வாங்க போலாம்.